காண்போம். இன்றைய நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நீங்கள் எங்களோடு இருப்பது மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியை பார்த்து மகிழ்வீர்கள் என்று நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து வரும் நேயர்கள் நான் மிகவும் குழப்பம் நிறைந்த குடும்பத்தில் வளர்ந்தேன் என்பதை அறிவார்கள். பல வருடங்கள் என் தகப்பன் என்னிடம் தவறாக நடந்தார். அதற்கு பின் நீண்ட காலம் அது என்னை பாதித்தது. நான் பயம், பாதுகாப்பின்மை, வேதனை மற்றும் நிந்தையில் இருந்து விடுதலை பெற்ற பின் மற்றவரும் இயேசு கிறிஸ்துவில் அதே விடுதலையை பெற்றுக்கொள்ள உதவ வேண்டும் என்ற வாஞ்சை எனக்குள் உண்டானது. நான் உதவி இல்லாமல் அதை செய்ய முடியாது. எனவேதான் நேயர்களாகிய உங்களை என் பங்காளர்களாக்கிக் கொள்வது எனக்கு முக்கியமாயிருக்கிறது. நீங்கள் இதுவரை இந்த ஊழியத்தின் பங்காளராய் இல்லாதிருப்பீர்களே, ஆனால் இப்போது எங்கள் பங்காளர்களாய் மாறி எங்களுக்கு உதவுவீர்கள் என்று நம்புகிறேன். நமக்கு மிஞ்சின ஏதோ ஒன்றில் நாம் பங்குள்ளவர்களாய் இருப்பது அவசியம் என்று நான் நினைக்கிறேன். நமக்கு ஒரு லட்சியம் இருக்க வேண்டும். நாம் அதை நோக்கி முன்னேற வேண்டும். நாம் ஒன்றுபட்டால் நலமாக இருக்கும். தனியாக நான் ஒன்றும் செய்ய முடியாது. எங்களுக்கு நீங்கள் நிறைவேற்றும் பங்கு அவ்வளவு விசேஷித்ததாக தோன்றாமல் இருக்கலாம். ஆனால் நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான மற்ற மக்களோடு நாம் சேரும்போது நாம் உலகத்திலேயே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அநேக கஷ்டப்படுவோருக்கு உதவ முடியும். இந்த ஆண்டு நாங்கள் 200 பங்காளர்களை இந்தியாவிற்கு அழைத்துச் சென்றோம். அவர்கள் ஒரு புதிய கலாச்சாரம் பார்க்க நினைத்தார்கள். எப்படியோ 3 பெண்களுக்கு இந்த பயணம் வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றத்தை கொண்டு வந்தது. இந்தியாவுக்கு திரும்ப கூடாதுன்னு நினைச்சேன். இந்தியாவுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. நான் ஹைதராபாத்ல தான் பிறந்தேன். நான் ஒரு இந்தியனுங்கிறத எப்பவுமே ஏத்துக்கல. நான் அவங்கள பார்த்து நானும் அப்படிதான் இருந்திருப்பேன்னு நினைச்சேன். நானும் அங்க போயிருந்திருக்கலாம். அவங்களோட கண்கள்ல நான் என்னையே பார்த்தேன். இந்தியர்கள் காட்டின அன்பை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதோட அவங்க ஆவிக்குரிய பசியோட இருக்காங்க. நான் அவங்களை என்னுடைய இனமா ஏத்துக்கிட்டதே இல்லை. என்னவோ நான் அங்க பிறந்துட்டேன், அது மட்டும்தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவங்க என் நண்பர்கள். வீட்டில் இருந்தது போல இல்லை, ஆனாலும் நான் ரொம்ப நிம்மதியா இருந்தேன். இது என்னோட 2வது வீடா கூட இருக்கலாம். அங்க இருக்கிற மக்களோட பாவனைகள், அவங்களோட தோற்றம், அது ரொம்பவே சாதுவா இருந்தது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. தேவன் என்ன இங்க கொண்டு வந்தது அற்புதமா இருந்தது. ஒரு இந்துவா போன ஒரு கிறிஸ்துவனா வந்திருக்க. தேவனை நினைக்கணுங்கிற எனக்கு பசிதாக இருந்தது. ஆனா ஒருத்தர் வந்து ஒரு நாள் சொல்லாத வரைக்கும் ஏசுனா யாருன்னே தெரியாம இருந்தது. இங்கேயே பிறந்து இங்க இருக்கிற கலாச்சாரத்தை தெரியாம, எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம இருந்தேன். நேத்திக்கு ஜாய்ஸ் சொன்ன மாதிரி அவங்களுக்காக பரிதாபப்பட்டு அழறதை விட அவங்களுக்காக ஏதாவது செய்யணும். அந்த குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் உண்மையிலேயே தேவன் யாருங்கிறத என்னால காட்ட முடியும். ஒரு இந்தியனா இங்க ஊழிய செஞ்சது எப்படி இருக்குன்னா, இவ்வளவு பெரிய கடல்ல நான் ஒரு துளி மாதிரி இருந்து சேவை செஞ்சதுக்கு கிருபை செஞ்ச கர்த்தருக்கு என்னுடைய சோஸ்திரம். கொடுக்கறதுனால பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண முடியும். கொடுக்கறதுங்கிறது உங்களுடைய அன்பை வெளிக்காட்டுது. நீங்க சொல்ல வேண்டியது கிடையாது, செஞ்சு காட்டுங்க. இயேசு குறைவா பேசினாரு, பல காரியங்களை செஞ்சாரு. நன்மை செய்யறவரா சுற்றி தெரிஞ்ச நான் கொஞ்சம் பின்னாடி திரும்பி இந்த ஊழியம் என்ன செய்யுதுன்னு, என்னோட இந்த சிறு தொகை எத்தனை பேருக்கு உதவியா இருக்குன்னு நான் பார்ப்பேன். உண்மையை சொல்லப்போனால் உங்களில் அநேகருக்கு இந்த ஊழியம் உலகமெங்கும் என்ன செய்கிறது என்பதை குறித்த சந்தேகம் இருக்கும். நிக்கோல் ஃபேர்வெதர் இந்தியாவிற்கு வந்து கட்டாயம் ஏதாவது குறையை பார்ப்பார்கள் என்று நினைத்தார்கள். அவர்கள் வாழ்க்கையில் முதல் முறையாக தான் நினைத்தது தவறு என்று கண்டு கொண்டார்கள். நிக்கோல், உங்களுக்கு இருந்த சந்தேகத்தை பற்றி மனம் விட்டு பேசுறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பல வேளைகளில் ஜனங்கள் தொலைக்காட்சி ஊழியர்களை நம்புறதே இல்லை. நீங்கள் நேர்மையானவங்க தானா, நாங்கள் இங்கேருந்து அனுப்புகிற நிதியை கொண்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையிலேயே நீங்கள் செய்கிறீங்களான்னு சந்தேகப்படுவாங்க. நீங்கள்
சந்தேகப்படும்படியா உங்க வாழ்க்கையில ஏதாவது நடந்ததா, இல்லைன்னா இது பொதுவான சந்தேகம் தானா? உண்மையிலேயே ஜாய்ஸ், நான் ஒரு சந்தேக பிராணி. நான் பிறப்புலேருந்து சந்தேகப்படுறேன். இருந்தாலும் என் வாழ்க்கையில் நான் சந்தித்த ஒரு சில பிரச்சனைகள் சபையோட சம்மந்தப்பட்டதாக இருந்தது. அதனால சபையோட ஈடுபாடே அதில் இருக்கிறதால நான் போயிட்டு இருந்த சபை வெறும் கட்டிடம் தானே நான் சொல்லாமல் நான் முழுமையாக சபையை விட்டே பிரிந்து போய் இனி ஒரு கிறிஸ்துவன்னு அழைக்கப்படக்கூடாது, கிறிஸ்துவர்களோட சம்மந்தமே வச்சுக்க கூடாதுன்னு தீர்மானம் பண்ணேன். அந்த நிலையிலையும் நான் உங்களோட பார்ட்னராக தொடர்ந்து இருந்துக்கிட்டு வந்தேன். எனக்கு கண் சிகிச்சை செய்யப்பட வேண்டியதாக இருந்தது. இந்தியாவுக்கு வரது எனக்கு ரொம்பவே அவசியம்னு நினச்சேன். ஏன்னா அது மூலமாக உண்மையை தெரிஞ்சுக்கலான்னு எனக்கு தோணுச்சு. நான் நினச்சேன், அவ்வளவுதான். அதனால தான் நான் அங்கே போவேன். நான் ஏமாற்றப்படுறத உறுதி செஞ்சதுக்கப்புறம் இதை விட்டுடுவேன்னு நான் நினச்சேன். அதனால தான் நான் இந்தியாவுக்கே வந்தேன். அதுக்கு பிறகு எல்லாத்தையுமே மறந்துட்டு அதை பற்றி கவலைப்படாமல் நிம்மதியாக. உண்மைதான், நான் அதை பற்றி தவறாக நினைக்க வேண்டியதே இல்லை. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் நான் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் அடைஞ்சேன். அங்கே இருக்கும்போது நான் அழகான மக்களை பார்த்தேன், அதோட ஏழை எளியோரையும் பார்த்தேன். ஒரு கிறிஸ்துவன் செய்யக்கூடிய ஒரு கீழ்த்தரமான காரியம் என்னன்னா, ஏழைங்களை பார்த்தா அவங்களுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சும் அதை செய்யாம முகத்தை திருப்பிட்டு போகிறது தான். நான் இதை ஆமோதிக்கிறேன். உங்கள் கதை ரொம்ப சுவாரஸ்யமானது. ஏன்னா நான் ஒன்று நிச்சயம் பண்ணணும். என்னென்னா, நேயர்கள் நீங்கள் என்ன சொல்ல முயற்சிக்கிறீங்கன்றதை மனசில் பதிய வச்சுக்கணும். சபையில் இருக்கிற கிறிஸ்தவர்களை பார்த்து மனம் உடஞ்சி போனீங்க. கிறிஸ்துவை பார்த்து இல்லை, தன்னைத்தான் கிறிஸ்தவர்கள்னு சொல்லிக்கிற ஜனங்களுடைய நடைமுறையை பார்த்து ரொம்ப கசப்பான அனுபவத்தை நீங்கள் பெற்றிருக்கீங்க. அந்த வேளையிலையும் நீங்கள் எங்களுடைய பங்காளராக இருந்தீங்க. நான் நினைக்கிறது சரியாக இருக்கும்னா, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஏதாவது சாக்கு போக்க சொல்லி கிறிஸ்தவர்கள்ட்டேருந்து முற்றிலும் பிரிஞ்சிடணும் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்க. கண் சிகிச்சை செய்ய வேண்டியதாக இருந்த போதும் பங்காளர் பயணத்தில் கலந்துக்கணும்னு முடிவு செஞ்சீங்க. ஆனால் உண்மையிலேயே இது மூலமாக நீங்கள் கிறிஸ்துவுக்கு இன்னும் சமீபமாக வந்துட்டீங்க அப்படின்னு தோணுது. முன்னாடி விட அதிகமாக தேவனோட நடக்கணும்னு தீர்மானமும் எடுத்திருக்கீங்க. ஆமாம், எனக்கு மிஷனரி ஆகணுங்கிறது தான் ஆசையாக இருந்தது. ஆனால் என்னோட வாழ்க்கையில் அது சரிப்பட்டே வரலை. அதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தது. இருந்தாலும் இதை நான் என்ன சொல்லுவேன்னா, தேவன் என்னை எழுப்புவதற்கு சிறந்த வழின்னு நான் நினச்சேன். அவர் நினைக்கிறது, பார் நிக்கோல், ஒரு மிஷனரி ஆகிறதுக்கு நீ இந்தியாவில் இருக்கணுங்கிறது அவசியமே இல்லை. நான் என்ன நினைக்கிறேன்னா, சில பேர் இப்படி நினைக்கிறாங்க, நான் செய்வது பிரயோஜனம் மற்றது, அது சரியானது அல்ல. நீங்கள் பிரச்சனை பார்த்து இது எவ்வளோ பெருசாக இருக்குது, தலைக்கு மிஞ்சினதாக இருக்குன்னு எண்ணி நான் என்ன செய்வதுன்னு நினைக்கிறீங்க. உலகத்தில் பாதி ஜனங்கள் கஷ்டப்படுறத பற்றி கேள்விப்படும் போது நான் ஒன்றும் செய்ய முடியாது, இதை மறந்துடணும். ஆனால் ஏதாவது செய்ய நினைக்கும் போது அது சரியாக வருதில்ல. நீங்கள் நினைப்பீங்க, ஒருவருக்கு செஞ்சால் என்ன ஆகும், அந்த நபர் நீங்களாக இருந்தால் அது சரின்னு தோணும். அந்த நபர் நீங்களா இருந்தா அது சரின்னு நினைப்பீங்க. ஒரு சொல் என் நினைவுக்கு வருது, நீங்களும் கேட்டிருப்பீங்க, ஈச் ஒன் ரீச் ஒன். இது உண்மையிலேயே தவறான ஒரு எண்ணம்னு நினைக்கிறேன். இது டூ மச். நான் என்ன செய்யறது? ஏன்னா இது எல்லாரையும் ஒன்றுமே செய்யாதபடி தடுக்குது. மேலும் ஒவ்வொரு நபரும், நான் ஒருத்தியாக தான் இருந்தேன். ரொம்ப அற்பமாக ஆரம்பித்தேன். எங்கள் வீட்டின் அடித்தளத்தில் ஒரு ஊழியத்தை ஆரம்பித்தோம். எங்கள் அலுவலகத்தின் முதல் நபருடைய மேஜை ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ். ஆரம்பிக்கிறதுக்கு அதிகமாக எதுவும் தேவையில்லை. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் படகை விட்டு வெளியேறி தேவனை நம்பி தன்னால் இயன்றதை செய்யணும். ஆமாம். ஒருவேளை ஒருத்தர் தான் வீட்டில் உட்காந்துக்கிட்டு யோசிக்கலாம், நான் கொடுக்குற சிறு தொகையினால என்ன ஆகும் அப்படின்னு. இந்தியாவில் ஒரு குழந்தைக்கு ஒரு நேர ஆகாரம் கொடுக்கறதுக்கு அதிகம் தேவையில்லை. கொடுக்க தேவன் அவர்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். அதை கொண்டு இன்னும் கொடுக்க அவங்களால முடியும். இந்தியாவில் உங்களை அதிகமாக கவர்ந்தது என்னன்னு சொல்லுங்கள். எதுன்னு குறிப்பாக சொல்ல முடியுமா? என்னை பொறுத்த வரைக்கும் என்னை அதிகமாக கவர்ந்தது என்னன்னா, அது ஒரு உண்மையான சபை தான். நான் உட்கிராமத்தில் இருக்கிற ஒரு சபைக்கு போனேன். அது கிராம பகுதியாக இருந்தது. நாங்கள் முதல்ல வண்டியில் போனோம். அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் நடக்க வேண்டியதாக இருந்தது. நான் சொன்னேன், வாவ், ரொம்ப தூரம் நடக்கணுமா? நாங்கள் அந்த வழியாக போகும்போது ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது. அங்கே இருக்கிற மக்கள் இயேசுவை அறியாது இருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த போதகர் அந்த சபையை கட்டுறதுக்காக எவ்வளோ நாள் ஜபித்தாருன்னு சொன்னார். இது எனக்கு ஒன்று நினைவுபடுத்தியது, நான் எவ்வளோ உண்மையாக இருக்கணும், தேவன் எவ்வளோ உண்மையாக இருக்காருன்னு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, ஒன்றுமே நடக்கலை, தேவன் எனக்காக கவலைப்படுறதே இல்லை, தேவன் என்னை நினைக்கிறதே இல்லை, அவர் என்னை மறந்துட்டார், இந்த உலகத்தில் அவருக்குன்னு பல முக்கியமான காரியங்கள் இருக்குது,
இது எனக்கு ஒன்று ஞாபகப்படுத்துது. அதாவது அந்த மக்கள் ஒரு கட்டிடத்திற்காக ஜபித்து 8 வருடங்கள் காத்திருந்தார்கள். ஆனால் நம்ம ஒவ்வொரு அடிக்கும் ஒரு சபை இருக்கிறத தினமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதை பார்த்து இது ஒரு சபை, அதை பார்த்தா ஒரு பயமும் இல்லை, பக்தியும் இல்லை. கிராமத்தில் இருக்கிற மக்கள் கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் கட்டிடம் தேவைங்கிற அவங்களோட எண்ணம் என்னை ரொம்பவே கவர்ந்தது. அதான் உண்மை. மேற்கத்திய கலாச்சாரத்தின்படி ஒருத்தரை சந்தோஷப்படுத்த செலவு செய்கிறத விட இந்த ஜனங்களை சந்தோஷப்படுத்த ரொம்ப குறைவாக செலவு செஞ்சால் போதும். இந்தியாவில் இருந்தப்போ நாங்கள் ஒரு விதவைக்கு ஒரு வீட்டை கொடுக்கும்படியாக அதை பிரதிஷ்டை செஞ்சோம். அதில் ஒரு நாற்காலி கூட இல்லை. அவள் அசந்து போயிட்டா. அவகிட்ட ஒரு நாற்காலியோட ஒரு துண்டு கூட இல்லாமல் இருந்தது. ஆனால் அதில் 1க்கு மேற்பட்ட அறைகள் இருந்தது. இது போன்ற 2 அறைகள் இருக்கிறத பார்த்து அவள் சொன்னா, வாவ், இனி தேவன் நாற்காலி தருவார்னு நான் விசுவாசிக்கலாம். அங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் நாற்காலி தரதா சொன்னோம். ஏன்னா தேவையை பார்த்தா அதை சந்திக்கணும். நம்மால் சந்திக்கக்கூடிய ஒரு தேவையை நாம் சந்திக்கும்படி விரும்பாமல் அதுக்காக ஜெபிக்கிறது தவறுன்னு நான் நினைக்கிறேன். சரியா சொன்னீங்க நிக்கோல். நீங்கள் சந்தேகத்தின் பேரில் போனதா சொன்னீங்க. எங்கள் ஊழியத்தின் பங்காளராக இருந்த போதிலும் உங்கள் மனசில் சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்தது. நாங்கள் செய்கிறோன்னு சொல்கிறத உண்மையிலேயே செய்கிறோமா அப்படிங்கிற சந்தேகம். இப்போ என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப திருப்தியாக தான் இருக்கு. என் பங்கு நான் கொஞ்சம் கூட தயங்காமல் அனுப்புவேன். இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நாயே பங்காளராக மாற வேண்டும், கிறிஸ்துவின் சரீரத்தில் நாம் சொகுசாக சாஞ்சிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இப்படி யோசிக்கிறத முதல்ல நாம் விட்டுடணும்னு தான் நான் சொல்லுவேன். இன்னொருத்தரோட வாழ்க்கையில் அழியாத மாற்றத்தை ஏற்படுத்துவது மூலமாக இயேசுவை நம்ம நேசிக்க ஆரம்பிக்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம் நான் சொல்லுவேன். இது ரொம்ப நல்ல கருத்து. நான் நினைக்கிறேன் இன்னைக்கு பல பேர் பேசுகிறாங்க, ஆனால் அதன்படி நடக்கிறது இல்லை. நாம் இதை பற்றி ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்முடைய மேற்கத்திய கலாச்சாரத்தில் நாம் ஒன்றை கட்டாயம் புரிஞ்சுக்கணும். உலகத்தின் அதிகபட்சமான ஜனங்கள் நாம் வாழறத போல வாழறதில்ல. அவங்க சாப்பிட்றத விட அதிகமான உணவை தூக்கி எறிஞ்சு வீணடிக்கிறது இல்லை. ஏன்னா இவங்க பட்டினி கிடக்கிறாங்க. அவங்க கையில் கிடைக்கிற கொஞ்சமானதும் அவங்களுக்கு ரொம்பவும் பெரியதாக தோணுது. என் சொந்த வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன். ஏறக்குறைய எல்லாருமே இதைத்தான் சொல்கிறாங்க. நான் ஒரு கிறிஸ்தவளாக இருக்கல, அதுக்கப்புறம் கிறிஸ்தவளாக மாறினேன், அதுக்கப்புறம் அதிக சுயநலவாதியாக என்னை பற்றியே நினைக்கிறவளா அநேக ஆண்டுகள் இருந்தேன். அதுக்கு பிறகு கடைசியாக தேவன் என்னை மட்டும் ஒவ்வொரு நாளும் சந்தோஷப்படுத்தவும் எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தர்றதுக்குன்னு இருக்கிறவரா இல்லாமல் ஏன் மூலமாக அநேகருடைய வாழ்க்கையை நலமாக மாற்றும்படி கிரியை செய்கிறாரு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். என் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நான் ஒரு கிறிஸ்தவளாக இருந்தோம் உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கலை. எனக்கு ஊழியம் இருந்தது, ஒரு நல்ல குடும்பம் இருந்தது, ஆனாலும் நான் திருப்தி இல்லாதவளாக இருந்தேன். இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருந்துச்சு. முக்கியமானது ஒன்றும் எனக்கு முக்கியமானதாக இருக்கலை. முக்கியமானது என்னென்னா நம்ம அன்பில் நடக்கணும். அன்பு வெறும் பேச்சு இல்லை, அது ஒரு செயல். இது உங்கள் வாழ்க்கையை எப்படி பாதிச்சதுன்னு இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கள். நான் ஹாலிவுட்லேயே இருந்தவ. நான் இந்தியாவுக்கு போன போது நான் என்ன நினச்சேன்னா, அவங்க எல்லோரும் ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய நகைகளை போட்டிருப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். எனக்கு தெரியாது, இதை நான் சொல்லாமல் கூட இருக்கலாம். இருந்தாலும் நான் அப்படிதான் எதிர்பார்த்து. அங்குள்ளவங்க அப்படி இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? ஆமாம், நான் மொத்த சுற்றுப்புறமும் இப்படி தான் இருக்கணும்னு எதிர்பார்த்தேன். எல்லார்ட்டையும் எதிர்பார்த்தீங்களா? அங்கே போகும்போது என்கிட்ட அவ்வளோ இல்லை, ஆனால் மக்கள் அப்படி இருப்பாங்கன்னு நான் கட்டாயமாக எதிர்பார்த்தேன். அது என்னன்னு எனக்கு சரியாக சொல்ல தெரியல. நான் பார்த்ததை விட அதிகமாகவே எதிர்பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் பசி பட்னியில் வாடுற குழந்தைகள் தனக்கு தானே எல்லாம் செஞ்சுக்கிறதையும் நான் பார்த்தேன். சிலர் ஆடைகள் இல்லாமல் இருந்தாங்க, துணி இல்லாமல் வெயிலுக்கு கீழேயும் பாலத்துக்கு கீழே உட்காந்துட்டு இருக்காங்க, மழையில் நனைஞ்சுக்கிட்டு. இவங்களை பார்க்கும்போது நமக்கு நாமே என்ன சொல்லிக்கிறோம்னா, சரி நம்ம கிட்ட ஆயிரக்கணக்கில் பணம் இல்லை, ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்ம பணக்காரங்களா இருக்கணும், கோடீஸ்வரங்களா இருக்கணும், நம்ம கிட்ட ஒரு பெரிய கார் இருக்கணும்னு. இதெல்லாம் இருந்தால் நம்ம யாருக்காவது ஏதாவது செய்ய முடியும். ஆமாம், நாம அப்படி நின்று அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும். உதவி செய்யலைன்னா கூட பரவாயில்ல, அவங்களுக்கு யாரையாவது அனுப்பி உதவி செய்ய வைக்கணும். இது ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிற நமக்கு இது ரொம்பவே முக்கியம் நான் நினைக்கிறேன். முதல் முறையா நான் இந்தியா போயிருந்த போது நான் இந்தியாவின் மற்றொரு பாகத்தில் போதகர்கள் மாநாட்டில் கலந்துக்கிட்டேன். அது ஒரு லீடர்ஷிப் கான்ஃபரன்ஸ். அங்கே நான் பார்த்தது என்னென்னா, அந்த போதகர்கள்கிட்ட வசனங்களை தியானிக்கிறதுக்கு ஒரு வழிமுறை இல்லாமல் இருந்தது. அதில் சிலர் சபையின் போதகர்களாக இருந்தும் அவங்கக்கிட்ட எந்த விதமான ஆராய்ச்சிக்கான புத்தகங்களோ சாதனங்களோ இல்லை. அதை பார்த்த போது நான் ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களை
தலைமை தாங்கி வர்ற என் மகனை பார்த்து சொன்னேன், நாம் இவங்களுக்கு வழிமுறையை கற்றுக் கொடுக்கணும். நான் ஒன்று கற்றுட்டு இருந்தேன். அதாவது மக்கள் தன்னிடம் எது இல்லை அல்லது அவங்களுக்கு எது தேவை அப்படின்னு சொல்கிறாங்கன்றதுக்கு செவி சாய்த்து அவங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை நாம் சந்திக்கணும். பல நேரங்களில் மற்றவங்களுக்கு தேவையானது நம்ம வீட்டில் உபயோகம் இல்லாமல் கிடக்கும். ஆமாம், சரியா சொன்னீங்க. அதை நாம் பயன்படுத்துறதும் இல்லை. நான் உங்களோட கருத்தை கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன் ஜாய்ஸ். இது என்னை போல் சந்தேகப்படுறவங்களுக்கு ரொம்பவே முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு ஒன்றை ஞாபகப்படுத்த நான் விரும்புகிறேன். அதாவது நம்ம அதிக நேரம் நிம்மதியாக சாய்ந்து உட்காந்துக்க முடியாது, நம்ம அப்படி வாழ முடியாது. நிறைய பேர் இயேசுவை தனது ஏடிஎம் மிஷினாக நினைக்கிறாங்க. நம்ம கார்டை உள்ளே போடணும், ஜெபிக்கணும், அப்புறம் தனக்கு வேண்டியதை அவர் தருவாருன்னு நினைக்கிறாங்க. தன் அயலாரையும் மற்ற யாரையாவது நேசிக்கும்படி நீங்கள் நன்கொடையை அனுப்பும்போது ஒன்றை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இதை செய்கிறீங்க. யாரோ ஒருவர் அன்பை பெறுகிறார், யாரோ ஒருவர் இயேசுவின் அன்பை அறிந்து கொள்கிறார், யாரோ ஒருவர் இயேசுவை கண்டு கொள்கிறார். இதை புரிஞ்சுக்கோங்க. பணங்கிறது சபையை கலங்க பண்ணும் பதமாக இருக்கக்கூடாது. நீங்கள் பணம் சொல்கிறது நல்லா இருக்குது, சபையில் அது எப்போவுமே பணத்துக்காக. நான் போகிற இடத்துல எங்கேயுமே நான் ஒன்று சொல்கிறது உண்டு, ஜனங்கள் பணத்தை பற்றி பேசுவாங்க, ஆனால் அதை பற்றி ஆவேசம் அடைகிறது எங்கேன்னா அது சபை தான். இது மூலத்தனம். ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல சபைக்கு போகிறவராவோ நல்ல செய்திகளை கேட்குறவராவோ இருந்தால் நீங்கள் கடல் கடந்தும் ஒரு இடத்துலேருந்து பெற முடியாத மதிப்புள்ள ஒன்றை அடையிறீங்க. அது உங்களோட ஆவிக்குரிய வாழ்வை சார்ந்தது, உங்களுடைய உள்ளான உணர்வு. நீங்கள் கர்த்தருடைய பிரசனத்தில் என்னென்னைக்கு வாழ முடியும்னோ தற்போது இந்த வாழ்க்கையை எப்படி அனுபவிக்கிறதுங்கிறதையும் உங்களுக்கு போதிக்குது. நாம் பணங்கிற வார்த்தையை கொண்டு சபையில் குழப்பத்தை ஏற்படுத்துறத நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதோடு சுவிசேஷம் இலவசமாக பிரசங்கிக்கப்பட்டாலும் அதை ஜனங்கள் மத்தியில் எடுத்து செல்லும் வாய்க்கால் இலவசமானது இல்லைங்கிறத நாம் உணரணும். இதுக்காகத்தான் நம்மால் இயன்றதை செய்யணும். ஏன்னா தேவன் நம்ம வாழ்க்கையில் செஞ்சதை நினச்சி நம்ம வியப்படைஞ்சா நம்ம பெற்றுக்கொண்டதை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ளணும்னு யாராவது அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லலைன்னா அவங்களுக்கு எப்படி தெரிய வரும் சொல்லுங்க. நீங்கள் போக விரும்பலைனாலும் யார் போக விரும்புகிறாங்களோ அவங்க கண்டிப்பாக முன் வர வேண்டும் தான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு எங்களோட நேரத்தை செலவிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. எழுந்து போய்விட வேண்டாம், நான் மீண்டும் வருவேன். இப்பொழுது சில நிமிடங்கள் நான் கொடுப்பதை பற்றி உங்களுக்கு போதிக்க ஆசைப்படுகிறேன். மற்றவர்களுக்கு தானம் பண்ணுவது தனக்கே தானம் பண்ணுவது போல் என்பதை புரிந்து கொள்ள அநேகர் என்று இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் சித்தாந்தம் நிறைந்த புத்தகம். அவைகளை பின்பற்றினால் அவைகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றி விடுகின்றதாக இருக்கும். அவைகளை வேண்டாம் என்று ஒதுக்கினால் உங்கள் வாழ்க்கையில் எந்தவிதமான நல்ல மாற்றமும் ஏற்படாது. ஆதியாகமம் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பூமி இருக்கும் வரை விதைக்கிற காலமும் அறுப்பு காலமும் இருக்கும். இது தேவனுடைய சித்தாந்தம். எல்லாம் தன்னுடைய வகையை பிறப்பிக்கும். தேவனுடைய நியதி அல்லது சித்தாந்தம் என்னவென்றால், நமக்கொன்று வேண்டுமென்றால் அதற்குரிய விதையை நாம் விதைக்க வேண்டும், அல்லது ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஏதாவது விதைக்க வேண்டும். உலகத்தில் நாம் பார்ப்பது என்னவென்றால், நமக்கொன்று வேண்டுமானால் கைக்கு வருகிற எல்லாவற்றையும் வைத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் தேவனுடைய விதிமுறை உலகத்தின் விதிமுறைக்கு எதிர்மாறானது. அவைகள் நன்மைக்கு ஏதுவானதும் மிகுந்த பலனை தருகிறதுமானது. அவருடைய நியமம் என்னவென்றால், உங்களுக்கு ஒன்று தேவை என்றால் மற்றொன்றை விட்டுவிடுங்கள். கலாத்தியருக்கு எழுதிய நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மோசம் போகாதிருங்கள். தேவன் நம்மை பரிகாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன்னுடைய தேவைக்காக விதைப்பதை குறித்து சொல்வதோடு நிறுத்திவிடாமல் எந்த எண்ணத்தோடு நாம் விதைக்கவோ கொடுக்கவோ வேண்டும் என்றும் வேதாகமம் கூறுகிறது. நாம் மனமகிழ்ச்சியோடு அதை செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கு உதவும் எண்ணத்தோடு அதை செய்ய வேண்டும். நாம் விதைத்தால் அதன் பலனை பெற்றுக்கொள்வோம் என்பது உண்மையாயிருந்தாலும் அந்த எதிர்பார்ப்போடு செய்யாமல் நம்முடைய எண்ணம் நான் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் இருக்க வேண்டும். இதோ என்னிடம் சில விதைகள் இருக்கிறது, சில காய்கறி விதைகள், சில தக்காளி விதைகள், சில பட்டாணி விதைகள். நான் தக்காளி விதையை நட்டால் எனக்கு தக்காளி தான் கிடைக்கும். பட்டாணி விதையை விதைத்தால் பட்டாணி தான் கிடைக்கும். ஆனால் ஒரு விதையை விதைத்து நான் அநேக தக்காளிகளை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு பட்டாணியை விதைத்து அநேக பட்டாணிகளை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒன்று, நான் விதைகளை பொட்டலத்திலேயே வைத்திருந்தால் எனக்கு ஒன்றுமே கிடைக்காது. நான் அவைகளை பார்த்து ரசித்து கொண்டு அவைகளை பற்றி பெருமையாக பேசலாம், அவைகளில் இருந்து எவ்வளவு பயன் பெறலாம் என்பதை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம், சிந்தித்து கொண்டே இருக்கலாம். ஆனால் அந்த விதைகளை நட்டு வைப்பதற்கு ஒரு நல்ல நிலத்தை கண்டுகொள்ளாவிட்டால் எந்த பயனும் இராது. நான் சொன்னதை கவனியுங்கள். அவைகளை விதைப்பதற்கு நல்ல நிலத்தை கண்டுகொள்ள வேண்டும்.
ஒருவேளை யாராவது பசியாக இருந்தால், பஞ்சம் இருந்து விதையின் பொட்டலம் அவர்களிடம் இருந்தால், அது அவர்களுக்கும் பசிக்கும் இடையில் இருக்கும். ஆனால் அதை வைத்து அவர்கள் ஒன்றும் செய்யாதிருந்தால் அது பிரயோஜனமாகிறாது. நான் விதைகளை வைத்திருக்கலாம், ஆனால் என் பசி ஆறாது. அவைகளை என் நல்ல நிலத்தில் விதைத்தால் தவிர என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வராது. நான் இதைத்தான் செய்ய வேண்டும் என்றால் நிச்சயமாக நான் வெளியே போய் அவைகளை அங்கும் இங்கும் தூவி விட மாட்டேன். அதிக கல்லும் களையும் இல்லாத ஒரு விளைச்சல் தரும் நிலத்தை பார்த்து என் விதைகளை விதைத்து சற்று கவனமாக தண்ணீர் பாய்ச்சியதோடு அதன் மீது கவனம் வைப்பேன். இது வாழ்வா சாவா என்பதின் வித்தியாசத்தை ஏற்படுத்தும். தேவன் தன்னுடைய வார்த்தையில் இந்த நியமத்தை தான் வைத்திருக்கிறார். பூமி இருக்கும் வரை விதைப்பதும் அறுப்பதும் இருக்கத்தான் செய்யும். நான் என்ன செய்ய விரும்புகிறேன் தெரியுமா? நான் இதை சற்று பிரித்து உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். இந்த பூமி இருக்கும் வரை விதைக்கிற காலமும் அறுக்கிற காலமும் இருக்கத்தான் செய்யும். அந்த விதை பூமிக்கடியில் சில காலம் இருக்காவிட்டால் நாம் அறுவடை செய்ய முடியாது. அநேகர் பொறுமையை இழந்து விடுகிறார்கள். நல்ல பலனை பெற அவர்கள் நன்மையானவைகளை செய்து கொண்டே இருப்பதை விரும்புவதில்லை. ஒருமுறை கொடுத்ததால் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் பெரிய விளைச்சல் உண்டாயிருக்கும் என்று நான் முற்றிலும் நம்புவதில்லை. நம்முடைய வாழ்வில் நல்ல பலனை தரும் தேவனுடைய விதிமுறைகளை கைக்கொள்வதில்தான் நன்மை உண்டு என்று விசுவாசிக்கிறேன். நான் என் வேதாகமத்தில் மத்தேயு 25ஆம் அதிகாரத்தை திறந்து வைத்துள்ளேன். இதில் அற்புதமான போதனைகள் உண்டு. நீங்கள் தானாகவே மத்தேயு 25ஐ வாசித்தாலோ மீண்டும் மீண்டும் வாசித்தாலோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதை வாசிக்க என்னிடம் நேரமில்லை. இதில் 5 புத்தியுள்ள 5 புத்தி இல்லாத கன்னிகைகள், இவர்கள் மணவாளன் வர காத்திருந்தார்கள். 5 பேர் தன்னிடம் எண்ணெயை வைத்திருந்தார்கள். தேவையான எண்ணெயை பெற்றுக்கொள்ள அவர்கள் முயற்சித்தார்கள். எனவே மணவாளன் வருவதற்கு தாமதித்தாலும் கவலை இல்லாமல் இருந்தார்கள். உலகத்தில் அநேகர் தனக்கு மிஞ்சின ஒன்றையும் செய்ய நினைப்பதில்லை. இவர்களில் 5 பேர் தான் அதிகமாக ஒன்றும் செய்யாமல் தேவைப்பட்ட போது எண்ணெயை வாங்கும்படி அதை வைத்துள்ளவர்களிடம் ஓடினார்கள். இன்று இதை பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம், நான் என்னோட சபைக்கு கொடுக்கிறேனே, அதை தவிர நீங்கள் ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? நீங்கள் இன்னும் முன்னே போக விரும்புகிறீர்களா? தேவன் உங்களை இந்த ஊழியத்தின் பங்காளராகும்படி ஏவினால் அதை நீங்கள் செய்யும் பெரிய தியாகமாக எண்ணாமல் தேவன் உங்களுக்காக ஏதோ ஒன்றை செய்ய இருக்கிறார் என்று நம்பி அவர் உங்களுக்காக தர நினைப்பதை பெற்றுக்கொள்ளும்படி உங்கள் விதையை விதையுங்கள். தேவன் ஒருபோதும் உங்களிடத்திலிருந்து ஒன்றையும் பறித்துக் கொள்ள விரும்புவது இல்லை. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, தேவன் உங்களிடமிருந்து ஒன்றையும் எடுத்துக்கொள்ள மாட்டார். பங்காளர்களாக மாற வேண்டும் என்ற எண்ணத்தை தேவன் உங்கள் உள்ளத்தில் வைத்தால் தாராளமாக உங்கள் நிதி உதவியை அன்பளிப்பாக எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். இதற்கு நீங்கள் விசுவாசத்தோடு காலடி எடுத்து வைக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் உங்கள் பணத்தை எடுத்துக்கொள்ள முயற்சிப்பதில்லை. இன்றே கொடுக்காவிட்டாலும் அவர் வானத்தின் விளக்குகளை அணைத்து விட மாட்டார். அவர் உங்கள் வாழ்வில் ஒரு அறுவடையை தர விரும்புகிறார். நீங்கள் விதைக்காவிட்டால் சும்மா அதை ஒரு அட்டை பையில் வைத்துக்கொண்டு விதைக்காதிருந்தால் நீங்கள் ஒரு காலமும் அறுக்க முடியாது என்பதை நமக்கு புரிய வைக்கவே அவர் விரும்புகிறார். உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கூடுதலாக செய்ய முயன்ற புத்தியுள்ள கன்னிகைகளைப் போல நீங்கள் இருங்கள். தனக்கு தேவையானதை கொண்டு அவர்கள் சும்மா இருக்கவில்லை, மற்றவர்களுக்காகவும் வைத்திருந்தார்கள். நீங்கள் பல விதத்திலும் பங்காளர்கள் ஆகலாம். ஒவ்வொரு மாதமும் நீங்கள் செக் மூலமாக காணிக்கைகளை அனுப்பலாம், இன்டர்நெட் மூலமாக அனுப்பலாம். ஆனால் ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் ஆட்டோ டெபிட் பார்ட்னராகவும் பதிவு செய்யலாம். நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் டெபிட் அல்லது கிரெடிட் கார்டு நம்பரை தெரியப்படுத்தினால் ஒவ்வொரு மாத துவக்கத்திலும் உங்கள் காணிக்கையை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். நீங்கள் அதை ஞாபகத்தில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மிக எளிதான காரியம். ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என்பதை அறிந்து கொள்ள முடியும். இப்படி செய்தால் வரம்பு மீறி ஏதாவது நடந்துவிடும் என்று நீங்கள் பயப்பட வேண்டாம். யாரும் இஷ்டப்படி ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் இதை நிறுத்திவிட வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் போன் செய்து எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். தொடர்ந்து நீடிப்பதுதான் ஒரு உண்மையான திறவுகோல் என்று நான் எண்ணுகிறேன். நீங்கள் நீடித்திருப்பதற்கு இது ஒரு சிறந்த வழி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். நீங்கள் எங்களோடு எவ்வாறு பங்காளர்கள் ஆகலாம் என்பதை பற்றி தேவையான தகவல்களை உங்களுக்கு கொடுப்போம். ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், உங்களால் எவ்வளவு குறைவாக செய்ய முடியுமோ அவ்வளவு குறைவாக செய்யாமல் எவ்வளவு அதிகமாக செய்யக்கூடுமோ தேவனுடைய ராஜ்யத்திற்காக அதை செய்யுங்கள். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களில் நீங்கள் மிக முக்கியமானவர்கள். இந்த உலக ஊழியத்தை சாத்தியமாக்குவதற்காய் உங்களை பாராட்டுகிறோம். நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம். நாம் இணைந்து பசித்தோர்க்கு உணவும் ஏழைக்கு உடையும் தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம்.
உங்கள் ஜெப வேண்டுதல்களை பகிர்ந்து கொள்ள, ஆதாரங்கள் குறித்து மாநாட்டு விவரங்கள் காண, உலகமெங்கும் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது jmmindia.org லாக் ஆன் செய்யுங்கள்.